ஹாய் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஆன்சர் கீ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கொஷின் பேப்பர் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபார் டிப்ளமா அண்ட் ஐடிஐ லெவல். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 13 சம்ஸ் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், தமிழும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்க 12 சம்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இது என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போகிறதோட டேரக்ட் ஃபார்முலா போகிறதே பெஸ்ட், ஓகேவா? ஏன்னா ஷார்ட்கட் சில நேரத்தில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபார்முலா அப்படியே போயிடலாம். காம்பவுண்டர் ஆனுவலி தான் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டர் ஆனுவலி இப்போ ஃபார்முலா A = P × 1 + R/100 the whole power n. இதான் வந்து ஃபார்முலா, ஓகேவா? இங்கே P என்ன சொல்லியிருக்காங்க, அசல் வந்து 10,000, P கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து 10%, அந்த எத்தனை வருஷம், 3 வருஷம், n 3 years. ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் எல்லாமே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 10,000 1 + R ஓட வேல்யூ 16/100 the whole cube. ஏன்னா என்னோட வேல்யூ என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த எல்சிஎம் எடுக்கிற சம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் 10,000 ரைட் பண்ணிடுறேன். எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ கீழே 100 மல்டிப்ளை பண்ணோன்னா மேலே 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 100 + 16 116. 116/100 into 116/100 into 116/100. ஏன் 3 டைம்ஸ் ரைட் பண்ணுறேன்னா ஹோல் பவர் க்யூப் இருக்குது. என்னோட வேல்யூ 3ல் ஹோல் பவர் க்யூப் இருக்குது. இது ரெண்டுமே வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், நம்ம 2 டேபிளாக கேன்சல் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 0 0 இருக்காது, அது வந்து கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 116 116 116. இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1560896. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1560896 நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் ரைட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது, ஒரு 100 இருக்குது. ஸோ 100 வந்தால் 2 zeros இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம், 2 digit தள்ளி பாயிண்ட் வைப்போம், கரெக்டாக? அப்போ 15608.96 15,608.96. இதுதான் நமக்கான அமௌண்ட். பட் கொஷினில் என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சிஐ ஃபார்முலா என்னது, A - B. அமௌண்ட்லேருந்து அசலை வந்து சப்ராக்ட் பண்ணும். அமௌண்ட் வந்து 15,608.96. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் 10,000 சப்ராக்ட் பண்ணிடுறேன். 10,000 சப்ராக்ட் பண்ணால் 96 இங்கே வந்துடும். 80565 5,608.896. ஸோ 5,608.96 இங்கே இருக்குது. ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு அமௌண்ட் கிடச்சிருக்க அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் மென்சுரேஷன் ரிலேட்டட் சம். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 4:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. சம் பாருங்கள். 2 கோனுடைய வால்யூம் பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் பார்த்தோன்னா 2 கோனுடைய வால்யூம் ரேஷியோ கொடுத்துறாங்க 4:9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை ஆஃப் த ஹைட். ஸோ எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா R1:R2. 2 கோணுன்றதால் நான் என்ன பண்ணேன், 1 2ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஹைட்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எண்ணில். இரண்டாம் கூம்பின் உயரம் எப்படி இருக்குன்னா, இப்போ H2 செகண்ட் கோனோட ஹைட் வந்து ஃபஸ்ட்டு கோம்போட ஹைட் மாதிரி டபுளாக இருக்குமா, 2 × H1. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? சரி பார்க்கலாமா. இங்கே ரைட் பண்ணுறேன். அவங்க என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஹைட்டு செகண்ட் கோனுடைய ஹைட் வந்து 2 times த ஃபர்ஸ்ட் கோன் சொல்லியிருக்காங்க, டபுள் சொல்லியிருக்காங்க, 2 × H1. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், R1:R2 கண்டுபிடிக்கணும். என்ன ஷேப் பற்றி பேசுகிறோன்னா கூம்பு தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. கூம்போட வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் என்ன கொடுத்துருந்தாங்க, 4:9. ஓகே, V1:V2 = 4:9 கொடுத்துருந்தாங்க. V1, ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா 1/3 pi R1² H divided by 1/3 pi R2². இது H1 H2 = 4/9. இங்கே ரேஷியோ எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், H2வில் இருக்கிறது எல்லாமே பையில் வந்து ரைட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் ஆகும். 1/3 கேன்சல் ஆகும். பை கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு R1 and R2 மட்டும் தான் என்ன இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். அப்போ H1 H2 ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் படி சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கண்டிஷன் படி சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், R1
டிவைடட் பை R2 the whole square ரைட் பண்ணி ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்கிற ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம் இன்டூ H1 ரைட் பண்ணிக்கலாம். H2 என்ன சொல்லியிருக்காங்க 2 இன்டூ H1 அப்போ 2 இன்டூ H1 ஈக்குவல் டு 4/9 ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் H1 கேன்சல் ஆகும். நமக்கு இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது R1/R2 த ஹோல் ஸ்கொயர் 2 இங்கே நமக்கு டிவிஷனில் இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போகும் மல்டிப்ளை ஆகும் 4 இன்டூ 2/9 முடிஞ்சுதா. அடுத்த ஸ்டெப்பு R1/R2 ஈக்குவல் டு ஸ்கொயர் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும் 4 இன்டூ 2/9 ஸோ 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2க்கு ரூட் வேல்யூ கிடையாது. ஸோ அதை ரூட் 2நே ரைட் பண்ணிக்கிறேன். 9க்கு ரூட் வேல்யூ 3 ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு வந்து பையில் ரைட் பண்ணியிருக்கோம். ரேஷியோவில் தான் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஷியோவில் ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணால் 2√2 2√2 இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது பார்க்கலாம். இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஓகே நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளான சம் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 8 16 32 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் கியூப் ரூட் ஆஃப் E மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் C மைனஸ் அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் D இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன் மதிப்பை காண்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். பட் வேல்யூஸ் வந்து அவங்க வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. A வந்து 2 சொல்லியிருக்காங்க, B 8, C 16, D 32, E 64 முடிஞ்சுதா. கியூப் ரூட் ஆஃப் ஈயோட வேல்யூ என்ன இருக்குது 64 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சியோட வேல்யூ 16. இது வந்து தனியாக ஒரு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் தனியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மைனஸ் அகெயின் வந்து டியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வேல்யூ இஸ் 2 முடிஞ்சுதா. கியூப் ரூட் ஆஃப் 64 எதோட கியூப் வேல்யூனா 4ஓட கியூப் வேல்யூ 4 இன்ட்டு 4 நமக்கு என்ன வரும் 64 வரும். அப்போ ஒரு 4 இங்கே வரும். அண்ட் தென் 16ஓட ரூட் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்னா 4 தான். ஓகேவா. இது உள்ள 3 டைம்ஸ் வரும், இங்கே உள்ள 2 டைம்ஸ் வரும். கரெக்டாக. ஸோ 4 - 4 நமக்கு ஒரு ப்ராக்கெட்டில் வந்திருக்கு மைனஸ். இங்கே பார்க்குறோம் 32 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். 4 இன்ட்டு 8ன்னு பிரிக்கலாம். ஸோ 32 நம்ம என்ன பண்ணால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கூட எடுத்து பார்த்துக்கலாம். எடுத்தோன்னா என்ன வரும் 2 டைமில் 16 2 டேபிளில் அகெயின் 2 டேபிளில் 8 டைம் 2 4 டைம் 2 டைம் 2 1 டைம். ஸோ இது பாருங்கள் 2 2 பார்த்தோன்னா 2 தடவை வருது. அப்போ ரூட்டுக்குள்ளே வந்து 2 2 வந்து வெளியே வந்துடும். 2 2 எடுத்தோன்னா 2 2s 4 வெளியே வந்துச்சா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒரே ஒரு 2 மட்டும் தனியாக இருக்கும். 4√2 இன்ட்டு √2 4√2 இன்ட்டு √2 கரெக்டாக. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்க ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். √32 இன்ட்டு √2. ஸோ ரூட் வந்து சேமாக தான் உள்ள இருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ √32 இன்ட்டு 2 64 √64. இங்கே 4 - 4 0 மைனஸ் 64 எதோட ரூட் வேல்யூ 8ஓட வேல்யூ -8 மட்டும் இருக்கும். ஆன்சர் இஸ் -8 எங்கே இருக்குது -8 ஆப்ஷன் ஏ. இது என்னென்னா √A இன்ட்டு √Bன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் √AB இது நமக்கு ஒரு ரூல், ஒன் ஆஃப் த ரூல். ஓகேவா. இப்போ √32 இன்ட்டு √2ன்னா அது மல்டிப்ளை பண்ணால் √64. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த மெத்தடில் கூட இப்போ நிறைய சம்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த சிம்பிள்ஸை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ட்டு வந்து நமக்கு டிவைட் ஆகுது, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது, மைனஸ் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவைட் வந்து ப்ளஸ் ஆகுது. சேஞ்ச் பண்ணிடலாமா. 8 மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராக்கெட்டில் இருக்குது 8 மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க மல்டிப்ளிகேஷன் 8 இன்ட்டு 7 டிவைட் நமக்கு என்ன ஆகுது ப்ளஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ண ப்ளஸ் 4 இன்ட்டு அகைன் என்ன ஆகுது டிவைட் ஆகுது, டிவைட் 2 ப்ளஸ் என்ன ஆகுது -3. ஸோ கொடுத்துருக்கப்படி ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது 8 7s ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்டர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுறோம். 8 7s 56 + 4 60. இது ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை முடிச்சு அது டிவைட் பண்ணும். 60 டிவைடட் பை 2 -3. இப்போ போர்ட் மாஸ்டர் ரூல் படி BODMAS ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு டிவிஷன் தான் வரும். இப்போ டிவிஷன் பண்ணனா
60 divided by 2 is 3. 3 minus 3. Sorry. 60 divided by 2 is 27. 30. 30 minus 3 equal to 27. 30 minus 3 equal to 27. Option A. Okay, next sum. Time and workல வந்து amount share பண்ணுற sum. A, B மற்றும் C ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 10 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். A, B மற்றும் C ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 33,000 வழங்கப்படும் எனில் A மற்றும் A பெறும் பங்கு எவ்வளவு? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A தனியாக, B தனியாக, C தனியாக வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. A எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 5 days. B 10 days. C வந்து 15 days. ஓகேவா? இவங்க 3 பேருடைய எல்சிஎம் வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி எனக்கு என்ன கிடைக்கும்? 5 டேபிளில் 1 டைம், 2 டைம், 3 டைம். 5 2s are 10, 10 3s are 30. எஃபிஷியன்சி 30 கிடச்சிருக்கு. இப்போது எல்சிஎம் எடுத்தோன்னா A is to B is to C, 5 is to 10 is to 15. கரெக்டா? இப்போது 5 கூட என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 30 கிடைக்கும். 6 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். எல்லாமே வந்து நம்ம சேமாக ஆக்கணும். அதுக்காக தான். இப்போ 10 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். 3 இதை மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். 15 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்கள்? முடியாது. இதுதான் வந்து ஏவோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி. அவங்க யாரோடைய ஷேர் கேட்டிருக்காங்கன்னா ஏவோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோடைய ஷேர் ஏவோடைய பார்ட் என்ன? 6. ஏவோடைய பார்ட் வந்து 6. டோட்டல் பார்ட்ஸ் என்னமோ 6 + 3 + 2. 6 + 3 + 2 is 11. டோட்டல் பார்ட் வந்து 11 இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 33,000 இன்ட்டு 33,000. அது இங்கே ரைட் பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 3000. 6 into 3,000 is 18,000. புரிஞ்சுதா? 6 3 18,000. இதே நமக்கு பியோட ஷேர் கேட்டாங்கன்னா பியோட பார்ட் 3 by சேம் 11 டோட்டல் 11 இன்ட்டு 33,000 வரும். 2 கேட்டாங்கன்னா 2 by 11 33,000. நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கும். அப்படியே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். 25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது எனில் அந்த ஓவியத்தின் பரப்பு டேஷ் ஆகும். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, பிக்சர் இஸ் ட்ரான் ஆன் ஏ சார்ட். ஒரு சார்ட்டில் வந்து ஒரு பிக்சர் வந்து ட்ரா பண்ணுறாங்க. இப்படி வந்து ட்ரா பண்ணுறாங்க. அதோடைய லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. லென்த் அண்ட் பிரெத் பாருங்கள், 25 சென்டிமீட்டர் அண்ட் தென் 15 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 25 15 இருக்கும். அண்ட் தென் தேர் இஸ் அ பார்டர் ஆஃப் 5 சென்டிமீட்டர் அலாங் ஈச் ஆஃப் இட் சைட். அந்த ஒரு சைடில் எனக்கு பார்டர் இருக்குது. இப்படி ஒரு உள்ளே வந்து ஒரு பார்டர் இருக்குது. ஓகேவா? பார்டராக இருக்குது. இதுக்கு நான் இப்படி பார்டராக வந்து ரைட் பண்ணுவாங்க. இந்த பார்டர் வந்து எல்லாமே வந்து 5 ஃபுல்லாக அந்த பார்டர் வந்து 5 சென்டிமீட்டர். உள்ளே வந்து பிக்சர் இருக்குது. ஓகேவா? ஃபுல்லாக போனால் உள்ளே தான் நமக்கு வந்து படம் இருக்குது. பிக்சர் வந்து உள்ளே இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த பிக்சரோடைய ஏரியா, இதோட ஏரியா தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப் தான், அவுட்டரில் இருக்கிறதும் ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஓகேவா? நமக்கு இந்த ரெக்டாங்கிள் லென்த் அண்ட் பிரெத் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஃபுல் வந்து 25 15 உள்ளே வந்து 5க்கு என்ன பண்ணுறாங்க? அப்போ இங்கே ஒரு 5க்கு வித்து போயிடும், இது ஒரு 5 வித்து போயிடும். அப்போ 25லேருந்து 10 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒரு 5 வந்துடும், இந்த சைடு ஒரு 5 போய்டும். டோட்டலாக 15. அதுலேருந்து 5 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போ அந்த பிக்சரோடைய லென்த் அண்ட் பிரெத் மட்டும் என்னென்னா 10 and 5. ஸோ இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள் ஷேப். ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத், நீளம் இன்ட்டு அகலம். இப்போ 10 இன்ட்டு 25 minus 10 is 15. Okay. 15 into 5. 15 into 5 is 75 centimeter square. ஏன்னா இது ஃபுல்லாக 25, அதுலேருந்து இங்கே வந்து 5, இங்கே வந்து 5 வந்து மைனஸ் பண்ணிட்டா 15 கிடைக்கும். இது ஃபுல்லாக 15, இந்த பக்கம் வித்து, இந்த பக்கம் வந்து வித்தை சப்ராக்ட் பண்ணிட்டா 5 கிடைக்கும். ஆன்சர் இஸ் 75 centimeter square. நெக்ஸ்ட் சம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம். அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, N = 2 ஆண்டுகள்.
ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இது காம்பவுண்டட் ஆனுவலி சம் தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்லேயே ஃபார்முலா பார்த்தோம். A equal to P into 1 plus R by 100 the whole power n. P ஓட value is 4000 into 1 plus R ஓட value 5 by 100 the whole square. ஸோ LCM எடுக்க நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 100ஆகவே எடுத்துக்கோங்க. 1க்கும் 100க்கும் எடுத்து என்ன வரும், 100 தான் வரும். 100 கீழே 100னா மேலேயும் 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 100 + 5 is 105 into 105. இது 5 டேபிள்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே 0 வந்து இதை கேன்சல் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸ்கொயர் இருக்கதால் 2 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டேன். 0 0 0 0 கட் ஆகிடும். அகெயின் 1 0 1 0 கட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 டைம் வரும், 5 டைம். அகெயின் இது ரெண்டும் கேன்சல் பண்ண 21 டைம்ஸ். நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 21 into 2 into 21 into 105. இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ணலாம். மூணுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4410. திஸ் இஸ் வாட் அமௌண்ட். இது வந்து நமக்கு வந்து மொத்த தொகை. அவங்க சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட்லேருந்து பி வந்து சப்ராக்ட் பண்ணணும். அமௌண்ட்லேருந்து பியை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4410லேருந்து 4000 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 410. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 410. நெக்ஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளின் ரூபாய் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளின் ரூபாய் 13,965ஆகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. ஸோ நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து 5 இயர்ஸில் 11,025 ஆகுது. 5 இயர்ஸில் 11,025 ருபீஸ். அண்ட் தென் 8 இயர்ஸில் 13,965 ருபீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து நிறைய சம் வந்து புக்கில் ஒரு சம் இருக்குது. பட் நமக்கு நம்பர்ஸ் மாற்றி நிறைய கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ரைட் பண்ணிடலாம். 5 இயர்ஸ்க்கு என்ன ஆகுது அமௌண்ட்டு, ஃபர்ஸ்ட் நான் 8 இயர்ஸ் ரைட் பண்ணேன். ஏன்னா சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய நம்பர் மேலே ரைட் பண்ணிடலாம். 8 இயர்ஸ் 8 வருஷத்துக்கு என்ன ஆகுது, 13,965 ரூபாய். 5 வருஷத்துக்கு என்ன ஆகுது அமௌண்ட்டு, 11,025. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிட்டா 3 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிரும். இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்கும். 3 வருஷத்துக்கான வட்டி படிக்கும்போது 2,940. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கான வட்டின்னும் போது இந்த 2940 3ஆல் சப்ராக்ட் பண்ணுறேன். இது 3 வருஷத்துக்கான வட்டியா, இது வந்து எஸ்ஐ. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது அமௌண்ட். ஓகேவா, 3ஆல் நான் பண்ணிட்டேன். 3ஆல் டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 9 டைம் வந்து 27, பேலன்ஸ் 2 வரும், 80, 980. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி எஸ்ஐ அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க சம்மில் வந்து 5 வருஷத்துக்கான தொகையை தான் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கான தொகையை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சி எஸ்ஐ ஃபார் 5 இயர்ஸ். எஸ்ஐ ஃபார் 5 இயர்ஸ்னும் போது ஒரு வருஷம் வட்டியை 5ஆல் என்ன பண்ண பெருக்கிக்கிறேன். 5ஆல் பெருக்கினா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 0049, 4,900. ஸோ இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்குது, 5 வருஷத்துக்கான வட்டி இருக்குது, 5 வருஷத்துக்கான அமௌண்ட் இருக்குது. அப்போ அதில் நம்ம அசல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அசல்லேருந்து வட்டியை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். என்கிட்ட இப்போது அசல் இருக்குது, அசல் கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட் இருக்குது, அசல் தெரியாது, வட்டி எவ்வளோ, 4,900. ஓகே சாரி ஃபார்முலாவை மாற்றி எழுதிட்டோம். எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. சரி, பி மட்டும்தான் வேணும். அப்போ ஏவோட வேல்யூ 11025. எஸ்ஐ நமக்கு வரும், இங்கே மைனஸில் வந்துடும். மைனஸில் வரும்போது எஸ்ஐ வேல்யூ 4,900. சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, அசல் வந்து 6,125 ரூபா. 6,125 ரூபா. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோ தெரிஞ்சிச்சு, 4900. பியோட வேல்யூ 6125. எத்தனை வருஷம், 5 வருஷம். ஆர் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் பை 100. கரெக்டாக. ஸோ கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் 20 டைம் கிடைக்கும். அகைன் இங்கே கேன்சல் பண்ணிட்டேன்னா இது எத்தனை டைம் கிடைக்குது,
4 டைம் வந்து 20 வரும். 6125 1 2 25 1 2 2 25. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், நமக்கு இங்கே என்னென்ன இருந்துச்சு, 4900 இருந்தது. இந்த இடத்துல 1225 இன்ட்டு r/4 இருந்தது. ஸோ 4900 இன்ட்டு 4 ஆகும். 1225 இன்ட்டு r. ஸோ டேரெக்டாக 1225 இன்ட்டு 4 பண்ணால் எனக்கு 1 டைம் 4 டைம் 4900 வருது. இல்லை நீங்கள் 5 டேபிளில் குட்டி குட்டியாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு r. r ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 16%. 16% ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சம் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்துலேயும் வந்து அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 3 இயர்ஸ் எஸ்ஐ கிடைக்கும். அதை வந்து 1 இயர் கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து 5 வருஷத்துக்கான அமௌண்ட் தான் இருக்குது. அதனால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டையும் எஸ்ஐயும் வச்சு என்ன பண்ணுறேன், அசல் கண்டுபிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு அசல் இருக்கும், வட்டி இருக்கும். அது ரெண்டுத்தையும் வந்து எஸ்ஐ ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக கேட்ட சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் சம், ரேஷியோ ரிலேட்டட் சம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:4 ஆகும். ஒரு முழு ஆண்டு தேர்வில் 18% மாணவர்களும் 9% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. யாரோட ரேஷியோனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:4. இஃப் 18% ஆஃப் பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், 18% வந்து ஃபெயில் ஆகிறாங்க. கேர்ள்ஸ் வந்து 9% வந்து என்ன ஆகிடுறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்கன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷனில். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ இப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், பாய்ஸ் வந்து 18% ஃபெயில்னும்போது பாய்ஸோட ரேஷியோ 5. இப்போ 5 × 18 இஸ் 90. 5 × 18 இஸ் 90 இஸ் டு கேர்ள்ஸ் 4 × 9 இஸ் 36. இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்கள். கண்டிப்பாக பண்ண முடியும். 9 டேபிளில் 10 டைம் வரும், இது 4 டைம் வரும். இப்போ இவங்க யாருன்னா ஃபெயில் பர்சன்டேஜ். ஸோ இவங்க யார் ஃபெயில் பர்சன்டேஜ், 10 + 4 = 14% வந்து ஃபெயில். ஏன்னா இங்கே ஃபுல்லாக பேசுனது வந்து ஃபெயில் தான். இப்போ 14% ஃபெயில்னா பாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் 100. அந்த 100லேருந்து 14 வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 86% பாஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கொடுத்துருக்க ரேஷியோ எடுத்து ரைட் பண்ணுங்கள். அவங்களுடைய பர்சன்டேஜை வந்து அந்த ரேஷியோ கூட, ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டோட்டலாக அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 100லேருந்து அந்த கிடைச்ச பர்சன்டேஜை வந்து என்ன பண்ணிடுறேன், சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஆன்சர் இஸ் 86%, 86%. அடுத்தும் பர்சன்டேஜ் சம். ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 92% வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அவரோட பர்சன்டேஜ் வந்து 92%. அவருடைய மார்க்ஸ் என்னென்னா 64 மார்க்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இங்கே ரைட் பண்ணுறேன். எப்போவுமே பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அந்த என்ன வேல்யூ அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ மேலே பை டோட்டல் இன்ட்டு 100. ஸோ நமக்கு இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 92%. ஸோ 92% இங்கே டேரெக்டாக ரைட் பண்ணிடுறேன். 92% இன்ட்டு 92% எந்த மார்க்கால் கிடச்சிது, 644. இப்போ 644 டிவைடட் பை டோட்டல் தான் நமக்கு தெரியாது, டோட்டல் இன்ட்டு 100. ஸோ டோட்டல் நமக்கு இங்கே வரும்போது மேலே வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 644 பை 92 இன்ட்டு 100. ஸோ 92 வந்து இங்கே டேரெக்டாகவும் வந்து கேன்சல் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். 92 இன்ட்டு நான் 7 செக் பண்ணுறேன். செக் பண்ணால் என்ன கிடைக்கும், 14 கேரி ஓவர் 1 63 64 644 கிடைக்கிது. 1 டைம் 7 டைம் 7 × 100 700. இப்போ டோட்டல் மார்க்ஸ் 700. இல்லை 2 டேபிள் 4 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ பை டோட்டல் இன்ட்டு 100 தான். ஸோ இந்த 92% வந்து எப்படி எனக்கு கிடச்சி, 644 ஸ்கோர் பண்ணதால் கிடச்சிது. அந்த வேல்யூ பை டோட்டல் இன்ட்டு 100. நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுற சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். ஓகே, அடுத்த சம். ஸோ கண்டினியூஸாக வந்து 3 சம் வந்து பர்சன்டேஜ் சம்மே பார்த்துருக்கோம். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, 31% மார்க்ஸ் வந்து எடுத்து ஃபெயில் ஆகிட்டாங்க பை 12 மார்க்ஸ். எத்தனை மார்க்ஸால், 12 மார்க்ஸால். டோட்டலாக வந்து 35% எடுத்திருந்தால் அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. அப்போ அந்த ஃபெயில் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்கு, 35லேருந்து 31 சப்ராக்ட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 4%. இந்த 4% வந்து அவர் வந்து ஃபெயில் ஆனதுக்கான காரணம்.
அதே மாதிரி எத்தனை மார்க்ஸால் ஃபெயில் ஆயிருக்காரு? 12 மார்க்ஸால் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. இப்போ 4% வந்து எதனால் வந்து எதோட மார்க்கு? இந்த 12 மார்க் வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சுல அதோட மார்க்கு. பை டோட்டல் எப்போவுமே எந்த பர்சன்டேஜ் நமக்கு தெரியுதோ அது மேலே பை டோட்டல் இன்ட்டு 100 கரெக்டாக. இப்போ நமக்கு டோட்டல் வந்து இந்த சைட் போயிடும். 12/4 இன்ட்டு 100 இது சிம்பிளிஃபை பண்ண எத்தனை டைம்? 25 டைம். 12 இன்ட்டு 25 இஸ் 300. ஸோ டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ் இருந்திருக்கும். கரெக்டாக 300 மார்க்ஸ் இருந்திருக்கு. அதில் 12% அவருக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. ஷார்ட்டேஜ் ஆகிதான் என்ன இருக்குது? 31% எடுத்து ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண ஃபெயில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபெயில் ஆனதுக்கான மார்க்கையும் வந்து மேலே ரைட் பண்ணி டோட்டல் போட்டு லாஸ்ட் சம் மாதிரியே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் பேப்பரோட லாஸ்ட் சம் இந்த வீடியோட 12th சம் y² - 4y + 4 மற்றும் y² - 4 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணிடலாம்? சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எந்த ரெண்டு சம்? y² - 4y + 4. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது நான் என்ன பண்ணுறேன்? சமன்பாடு தான் -4 + 4. எந்த ரெண்டு நம்பரால் வந்து மல்டிப்ளை பண்ணாலும் 4 வரணும், ஆட் பண்ணாலும் -4 வரும். இப்போ 2 2s ஆர் பண்ணுறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதா ரெண்டுத்துக்கும் மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆட் பண்ணால் -4 வரும். y - 2, இன்ட்டு y - 2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சிம்பிளிஃபை பண்ண கிடைச்ச ஆன்சர். செகண்ட் என்ன இருக்குது? y² - 4. இது எப்படி இருக்குது? a² y² - 2² a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a + b a - b y + 2 y - 2 y + 2 y - 2 கரெக்டாக. இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா காமனாக இருக்கிறத எழுதும், காமனாக இல்லாதது வந்து ரைட் பண்ணோம். ரெண்டுல காமனாக என்ன இருக்குது? y - 2 இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம்? y - 2 the whole square, அதாவது a - b the whole square ஃபார்மில் கூட நம்ம எடுத்துருக்கலாம். ஒன்று இருக்குதுன்னா ஓகே, நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம். 2 இருக்கும் போது ஹையஸ்ட் பவர் தான் இருக்கணும். அதான் y - 2 the whole square. ரிமைனிங் y + 2 தனியாக இருக்குது. அதையும் வந்து எடுத்து வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே சேமாக இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் வந்து 2 தான். அதனால் அதை எடுத்து ரைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது கிடச்சிருக்கு. ஓகே, இதோடு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட்டட். அடுத்தது சேம் கொஷின் பேப்பரில் இருக்க ஜிஎஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பேட்டர்னில் வீடியோ கொண்டு போகிறது உங்களுக்கு ஓகேனா அது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.